சினிமோட்டோகிராஃபர், டைரக்டர், ரைட்டர் அண்ட் இப்போ எனக்கு தெரிஞ்ச கலையை நான் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படிங்கிற தாட்டில் கூட நம்ம சொல்லலாம். தி ஃபிலிம் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் உருவாக்குறதுக்கான காரணம் என்ன? இல்லை ஏதாவது நோக்கம் இருக்கா செடியன் சார்? நோக்கம் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ சினிமா எழுதும்போது ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்னென்னா, நான் பார்த்த நல்ல சினிமாக்களை நீங்களும் பாருங்கள் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். சரி, எழுதியாச்சு, அந்த கோட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும். அப்போ நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகிறேன், சினிமாட்டோகிராஃபி படங்கள் பண்ணுறேன். நான் இந்த உலக சினிமாக்களில் பார்த்த விஷயங்கள் எல்லாம் சைலண்ட்டாக உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஷார்ட்டில் எப்படி எடுக்கலாம், அவங்க எப்படி எடுத்திருக்காங்க, இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு. அது ஏன்னா அது பாலுமந்திர சார் சொல்லுவார், நீங்கள் கேமரா வச்சுருக்கேங்கிறது தெரியக்கூடாது, சினிமாட்டோகிராஃபி யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த பாரு நான் ஷார்ட் வச்சுருக்கேன் பாரு, நீ ஒரு ஷார்ட் வைக்கக்கூடாதுன்னு. அது எனக்கு திருப்பி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம பண்ணுறதை இப்படி பண்ணுறேன் பாருன்னு காட்டாமல் பல விஷயங்கள்லாம் சினிமாட்டோகிராஃபிக்கில் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன். இப்போது புக்கு எழுதியாச்சு, சினிமாட்டோகிராஃபி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு உலக சினிமா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் எடுத்து காட்டணும். அப்போ நான் டூலெட்னு ஒரு படத்தை நான் எடுக்கிறேன். அது உலகம் முழுக்க சுற்றுது. ஒரு சினிமா நீங்கள் தமிழில் அப்போல்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் பேசலாங்க, எழுதலாங்க, ஆனால் தமிழில் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். வேலைக்கு ஆகுங்கிறது மாதிரி தான் ஒரு படத்தை எடுத்தோம். அந்த படம் எல்லாம் போயிட்டு இப்போ ஒரு விஷயத்தை எழுதி உங்களுக்கு சொல்லியாச்சு, படமாக எடுத்தும் காட்டியாச்சு. நான் மட்டுமே அதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இல்லை, அது ஒரு பெருசாக அதில் ஒன்றும் இருக்க மாதிரி தெரியல. இப்போ என்னை மாதிரி இன்னொரு 10 பேர், இன்னொரு 50 பேர், இன்னொரு 100 பேர் வரும்போது அது ஒரு ஆர்கானிக்கான ஒரு டிஸ்கஷனாக அது மாறும். சினிமாவோட தன்மை மாறும். இப்போ ஆர்கானிக் சினிமா இப்போ நமக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஏதாவது 1, 2 இருக்குது. இப்போ 2 பேர் 3 பேர் எடுக்கிறாங்க. நான் சொல்ல 2 பேர் 3 பேர் எடுக்கிறதுனால அது ஒன்றும் நடக்காது. ஏன்னா அந்த பக்கம் 200 பேர் எடுக்கிறாங்க. கமர்ஷியல் சினிமா 200 பேர் எடுக்கிறாங்க, 300 பேர் எடுக்கிறாங்க. நம்ம வெறும் 3 பேர் 4 பேர் தான் எடுக்கிறோம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக மாறணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணணும். அப்போ சினிமாங்கிறது நம்ம வெளியில் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது பெரிய ஒரு கஷ்டமான டாஸ்க்கு அப்படின்னா கஷ்டமான டாஸ்க்கு தான். அதை முறையாக படிச்சுக்கிட்டு முறையாக அதுக்கான டைம் எடுத்து பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயந்தான்.